ஹலோ ஃப்ரெண்ட், இன்றைக்கி சாதத்துக்கு சுவையான வேர்க்கடலை காரக்குழம்பும் முருங்கைக்காய் போட்டது தாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நிலக்கடலையை நைட்டே ஊற போட்டு காலையில் அவிச்சு எடுத்து வச்சுக்கிடணும். பார்த்துக்கிடுங்க, பற்றியெல்லாம் அவிச்சு எடுத்து வச்சுட்டேன். சின்ன வெங்காயம் நிறையா போடுங்க, நல்லாயிருக்கும். பூண்டு ஒரு 12 போல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 சின்ன வெங்காயம், ஜீரகம், 3 ஸ்பூன் தேங்காய் பூ, அதை போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா திரித்து எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த திருவ பாத்திரத்தில் வச்சுட்டு தக்காளி அதையும் நல்லா அப்படி அரைச்சி எடுத்து வச்சுக்கிடணும். பார்த்துக்கிடுங்க, புளியை ஒரு மணி நேரத்துக்கு முட்டே நிறைய போட்டுருங்க. ஒரு முருங்கைக்காய் அதை சிறு சிறு தொண்டாக வெட்டி வச்சுருக்கேன். சட்டியில் நல்லெண்ணெயை ஊற்றுங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம், பூண்டு அதெல்லாம் போடுங்க. போட்டு நல்லா வதக்குங்க. உப்பு போடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி அரைச்சி வச்சுருந்தாலும் அதையும் தூக்கி இந்த பேஸ்ட்டை போடுங்க. போட்டுட்டு முருங்கைக்காவையும் போடுங்க. போட்டு கிண்டி விட்டுட்டு ஒரு நிமிடம் அப்படியே மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் தான் புளியை கரைச்சி ஊற்றணும். பார்த்துக்கிடுங்க, வச்சுட்டு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். நீங்கள் இன்னும் அதிகம் உரைப்பு வேணால் தனி மிளகாய்த்தூள் போடுங்க. இதே நல்லா உரைக்கும். பார்த்துக்கிடுங்க, நான் 2-3 பேருக்கு செய்கிற மாதிரி செஞ்சுருக்கேன். போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. புளியை கரைச்சி ஊற்றிடுங்க. 2-3 நேரம் திக்கி கரைச்சி ஊற்றுங்க. பார்த்துக்கிடுங்க, வச்சுட்டு கொதிக்கணும். மூடி வச்சுருங்க, கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் தேங்காய் பூ போடணும். பார்த்துக்கிடுங்க, தேங்காய் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை போடணும். இப்போ நல்லா கொதிச்சுட்டு பற்றியெல்லாம் கொஞ்சம் வற்றிருக்கும். அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் போடுங்க. நிலக்கடலையும் அவிச்சு வச்சுருந்தோம்ல, அதை அப்படியே தண்ணியோடு ஊற்றிடுங்க. போட்டு நல்லா கொதித்து கொஞ்சம் வத்தட்டுங்க. வச்சுட்டு நல்லா கெட்டியாகி நல்லா பாருன்னு நல்லா கெட்டியாயிரும். பார்த்துக்கிடுங்க, கொஞ்சோண்டு வெல்லம் போடுங்க. கொஞ்சம் கஸ்தூரி மிச்சை கையில் நசுக்கி அதையும் போடுங்க. நல்லா இது வெந்தயக்கீரை தான். வெந்தய வாசம் அடிக்க ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்துக்கிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஒருக்கா குழம்பு செய்து சாப்பிட்டு பாருங்கள். சாதம் சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இதுக்கு முட்டை வச்சு அப்பளம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஒருக்கா செய்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். முதல்ல சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.